இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் நிலைமையை புரிஞ்சுக்காம ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. சத்தியமா இவன் என் புருஷனே இல்ல இல்ல இல்ல. இவன் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் இவனை பார்த்ததே இல்ல. அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அத்தை. அத்தை உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா, மிரட்டினாங்களா அத்தை? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நீங்க இங்க யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிருவேன். பாரதி, ஏன் என்னென்னமோ பேசுறீங்க? யார் மிரட்ட போறா? அவங்க யாருக்கு பயப்படணும்? நீங்க ஏதோ தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணுங்க பாரதி. உங்களுக்கு சூர்யாவை பத்தி எல்லாமே மறந்து போச்சு. அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு நீங்க தான் எஃபோர்ட் போடணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, முதல்ல நான் சொல்றத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஆளுக்கு ஒன்னொன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நான் ஒத்த ஆளு. உங்க எல்லாரும் முன்னாடியும் இவன் யாரும் தெரியலன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கேன். அத பத்தி கவலையே படாம நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாரதி ப்ளீஸ். ஆதி ப்ளீஸ். டே ராஸ்கல், எல்லாத்துக்கும் நீதான்டா காரணம். மரியாதையா நீ யாருன்னு சொல்லிடு. இல்ல நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பாத்தீங்களாமா, நான் வந்ததுல இருந்து இப்படிதான் பாரதி என்கிட்ட நடந்துக்கிறா. இதை நீங்க பார்த்தா வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் இங்க வந்தது உங்ககிட்ட சொல்லவே இல்லை. சூர்யா, உன் நிலைமை எனக்கு புரியுதுப்பா. பாரதிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா அதுக்காக தொட்டு தாலி கட்டின புருஷன் இல்லைன்னு ஆயிடுமா? நீ நான் பெத்த பையன்டா. பாரதி, சூர்யா பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. உங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு தான் நீ ஃபோன் பண்ணதை நான் ஓடி வந்தேன். அத்தை ப்ளீஸ், உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனைனா தயவு செஞ்சு நாம தனியா பேசிக்கலாம். நான் உங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கூட அதுக்கு நான் இப்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் அத்தை, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. ப்ளீஸ் அத்தை சொல்லுங்க. என்ன பாரதி இப்படி எல்லாம் பேசுற? என் பையன் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீ தானே என்ன கவனிச்சுக்கிட்ட. அந்த நன்றி விசுவாசம் எனக்கு இருக்காதா? நான் ஏமா உனக்கு எதிராக நடந்துக்க போறேன்? நீ எத்தனை தடவை திரும்ப திரும்ப கேட்டாலும் சூர்யா தான் என் பையன், அவன் தான் உன் புருஷன்.